ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في محكم تنزيله فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة وقال النبي صلى الله عليه وسلم خير الناس من ينفعكم للناس صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه அளவில் அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஸஃபருடைய மாதத்தின் 2வது ஜும்ஆவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தனது பிரதிநிதியாக மனிதனை படைத்து மனிதனின் மூலமாக அல்லாஹ்வை பற்றிய பிரச்சாரமும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடுகிற ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மனிதனை எல்லா வழியிலும் பக்குவப்படுத்தி வழிகாட்டி மிகச்சிறந்த அறிவாற்றலோடு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். சுருக்கமாக விளங்கும்படி சொல்வதானால், இந்த மனிதனின் மூலமாகத்தான் ஏகத்துவம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும், அதை பிரச்சாரமும் மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியை குர்ஆன் முன்வைக்கிறது. என்னை ரப்பு படைத்திருக்கிறான், எல்லா வகையான கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு வழிகாட்டியாக பெருமானாரை தந்திருக்கிறான், வழிநடத்துகிற வேதமாக குர்ஆனை தந்திருக்கிறான். நான் என்ன இந்த உலகத்தில் சாதித்திருக்கிறேன்? ஒரு சுருங்கிய குறுகிய வட்டத்திற்குள் நம்மை குறித்து மட்டுமே யோசிப்பது என்பது மனித பிறப்பின் நோக்கம் அல்ல. ஒரு நாளைக்கு திரும்ப திரும்ப நாம பேசுறது, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பசங்க என்ன பண்றாங்க, பொண்ணுங்க என்ன பண்றாங்க, இந்த கதைகள் அப்படியே பேசும்போது பையன் படிச்சு முடிச்சுட்டான், வெளிநாட்டுக்கு போறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், நான் ஒரு வீடு வாங்கி இருக்கிறேன், எனக்கு இங்க மகனுக்கு பெண் முடித்து இருக்கிறேன். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இது மட்டும்தான் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமா?
இதை குறித்து அல்லாஹ் கேட்பான். உனக்கு வாலிபத்தை தந்தேன், அறிவை தந்தேன், உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தேன், இவைகளை எந்த வழியில் செலவழித்தாய்? இந்த கேள்விக்கான பதிலாக நான் என் மனைவி மக்களுக்கு நான் சம்பாதித்தேன், இவ்வளவு அசையும் சொத்துக்களை வைத்திருக்கிறேன், அசையா சொத்துக்களை வைத்திருக்கிறேன். இது கடமை. இதை தாண்டி நீ படைக்கப்பட்டதின் நோக்கம் ரப்பாகிய அல்லாஹ்வை நீ விளங்கிக் கொண்டாயா, மற்றவர்களுக்கு விளக்கி சொன்னாயா? இதனை வாழ்க்கை முழுவதும் எடுத்து பயணித்தவர்கள் நபிமார்கள். சும்மா குர்ஆனுடைய வழியில 1.25 லட்சம் நபிமார்கள் வந்தார்கள் என்ற செய்திகள் அல்ல. அவர்கள் பிறவி பயனை முழுமையாக முடித்துவிட்டு போயிருக்கிறார்கள். சம்பாதிக்கிற இடத்திலேயும் அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், செலவழிக்கிற இடங்களிலேயும் அல்லாஹ்வை மையப்படுத்தினார்கள், திருமண வாழ்விலும் அல்லாஹ்வை காட்டினார்கள், குழந்தை பிறப்பிலேயும் அல்லாஹ்வை காட்டினார்கள். எனவே பிரதானமான இந்த செய்திக்கு பின்னால் ஒவ்வொரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்வேகமான எண்ணம் என்னவென்று சொன்னால், வாழ்ற காலத்தில் யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துவிட வேண்டும். பெருமானார் சொல்வார்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இந்த கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வை அடைவது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கு, பிறருக்காக உழைத்து எளிமையான வழியிலே அல்லாஹ்வை அடைவது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், என் வாழ்க்கையில ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வை நான் பார்த்து விட்டு பெருமானாரிடம் சொன்னேன். வீட்டிற்கு ஒரு யாசகம் கேட்டு பெண்மணி வந்தார். அந்த பெண்ணிடம் 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். ஏதாவது தர்மம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். நானும் வீட்டிற்குள் சென்று 3 பேரித்தமிழங்களை அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு தாய்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் கொடுத்துட்டு என்னதான் அந்த பெண் செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அழகா ஒரு பேரித்தமிழம், இன்னொரு பேரித்தமிழம் 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாகிவிட்டது. 2 பேரும் சாப்பிடுகிறார்கள். இந்த 3வது பேரித்தமிழம் அதை 2ஆக பீத்தெடுத்து அதனை சாப்பிட முனைகிறார். அந்த தாய் சாப்பிடுவதற்கு முனைகிறார். குழந்தைகள் கேட்கிறார்கள். இது மனிதனுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையின் அம்சங்கள். உடனே 2 பகுதியாக பீக்கப்பட்ட அந்த பேரித்தம்பழத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்து கொள்கிறார் அந்த பெண். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கான தேவைகள் இருக்குமா இல்லையா? ஆனால் அந்த தேவைகளில் தாய்மை உலகத்திற்கு வழிகாட்டுகிறது. அந்த குழந்தைகளுக்கான பங்கையும் கொடுத்துவிட்டு தனக்கானதையும் பகிர்ந்தளிக்கிற தாய்மை குறித்து பெருமானாரிடம் நான் ஆச்சரியத்தோடு சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவுஜப பிஹா அவுஜப லஹா பிஹால் ஜன்னா. இந்த ஒரு காரியத்திற்காக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். இந்த ஒரு காரியத்திற்காக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தந்து விட்டார். மூமின்களே, எதை விழுந்து விழுந்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு என்று கேட்கிறோமோ, ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் சின்ன ஒரு விஷயத்திலே அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஏதாவது ஒரு வழியில் பிறருக்காக நம்மை கொஞ்சம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மனசு வர்றது ரொம்ப கஷ்டம். நமக்காக எவ்வளவோ செய்வோம், வீண் விரயங்கள் செய்வோம், ஆடம்பரங்கள் செய்வோம். ஆனால் கண்ணீர் வடித்து நிற்கிற தேவை உடையவர்களுக்காக, பிற உயிர்களுக்காக கொஞ்சம் மனம் உருகி கசிந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன் தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருவது அது ஒரு சாதனை தான். அது ஒரு சாதனை தான். அது வராது என்ற காரணத்தினால் யார் அதனை வரவழைத்து வெற்றி கொள்கிறார்களோ அதோட விலை என்ன தெரியுமா? நீங்க தொழுது, நோன்பு வச்சு, ஜகாத் கொடுத்து, ஹஜ் செஞ்சு இத்தனை இபாதத்துக்கு பிறகு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்?
அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு இல்லையா? இவ்வளவு பெரிய சன்மானத்தை பிறருக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தல். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சபை கூடுது, சபை எத்தனையோ இடங்களில் கூடுகிறது இல்லையா? வர்ற ஒருவருக்கு இடம் விட்டு கொடுப்பதினால் உங்கள் வாழ்க்கையில் விசாலம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். மனசு வராதுல்ல, சீட்டு பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டோம், இன்னொருத்தர் வர்றாரு, தெரியாத மாதிரியே இருந்துக்குவோம், அவருக்கு சேர கொடுத்துட்டு நம்ம பின்னாடி போடுமே. இது சாதாரண சபையிலிருந்து சொல்லுங்க, அந்த சாப்பிடுற இடம் தான் பதில் போற மாதிரியே இருக்கும். சொந்த வாப்பா நின்னாலும் தெரியாத மாதிரியே உட்காந்துக்குவோம். இடம் போச்சுன்னா சோறு போயிருமே. மனப்போராட்டம், பிறருக்காக விட்டு கொடுத்தல், அனுசரித்தல் என்ற இந்த மனநிலை வர்றது ரொம்ப கடுமை. சொல்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம். இது நடைமுறை யார் படுத்துகிறார்கள் அதனுடைய விலை என்ன தெரியுமா? ஒருத்தருக்காக இடம் விட்டு கொடுப்பது அல்லாஹ் எந்திரிச்சு போகலாம் சொல்ல. சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கியா, அத்தஹியாத்தில் உட்கார்ந்து இன்னொரு நபருக்கு இடம் கொடுத்தல், இந்த மன விசாலத்தை எல்லாம் விரும்புகிறான். இதற்கான சன்மானம் சொர்க்கம். எந்த வழியில் எல்லாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று இபாதத்து செய்கிறோமோ அந்த இபாதத்துகள் அத்துணையிலும் உச்சத்தை தொடுகிற ஒரு செய்தியை குர்ஆன் முன்வைக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இந்த குணத்தை நபிமார்களிடம் அல்லாஹ் ஆழமாக பதித்திருந்தான். அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? வணக்கத்திற்குரிய அல்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதையும் தாண்டி அவர்கள் கையில் எடுத்த ஒன்று சமுதாய சேவை. கியாமத்து வரைக்கும் இது எல்லா உயிர்களுக்கும் தேவையான, எல்லா உயிர்களுக்கும் தேவையான, அதிலே ஈமானோடு இருக்கிற ஒரு மனிதருக்குள் இது ததும்பும். ரோட்ல போறோம், ஒரு வயோதிக பெண்மணி தட்டு தடுமாறி ரோடு தாண்டுவதற்கு நிற்கிறார் என்றால் அந்த ஈமான் கொஞ்சமாவது ததும்புமா இல்லையா? சொல்லுங்க, ததும்புமா இல்லையா? அப்ப என்ன செய்ய தோணும்? என்ன செய்ய தோணும்? பாதை மாற்றி கொடுக்கலாம். பெருமானார் சொல்வார்கள், பாதசாரிகளுக்கு இடையூறு தருமே என்று கவலைப்பட்டு ரோட்டில் கிடந்த மரத்தை ஒதுக்கி வைத்த மனிதனுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான். இது என்ன பெரிய சாதனை! இது என்ன பெரிய சாதனை அப்படின்னா, 99 மனிதர்களும் அதை தாண்டி போவார்கள். ஒதுக்கி போட வேண்டும் என்ற உணர்வுகள் அவர்களுக்கு வருவது சாத்தியமில்லை. நமக்கு எதுக்குப்பா? நம்ம வண்டி எடுத்தோமா, நம்ம போனோமா, யார் வீழ்ந்தால் என்ன, யார் சிரமப்பட்டால் என்ன, ஆனால் ஒரு மனம் அங்கு துடிக்கிறது. இந்த மரம் இங்கே கிடப்பதினால் நிறைய பாதசாரிகளுக்கு இழப்பு ஏற்படுமே, மக்கள் பாவமே. சில நேரங்களில் வேகமா வண்டியில போவோம், நல்ல ஒரு குழியை பார்ப்போம், மனசு சொல்லும் எத்தனை பேர் விழுந்து இதுல அடிபட போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிடுவோம். சில உள்ளம் வண்டியை ஓரமா நிறுத்தி ஒரு கல்லை தூக்கி அந்த இடத்துல போடுவோம். வருகிற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, பிற உயிர்களுக்காக கொஞ்சமேனும் கவலைப்படுவது அது ஈமானிய பண்பு. எல்லா நபிமார்களிடத்திலேயும் அது கொட்டி கிடந்தது. தங்களுடைய பிரச்சாரத்தை தாண்டி சமூக சேவைகளுக்காக தங்களை அர்ப்பணித்ததை குர்ஆன் சொல்லுது. இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், அல்லாஹ்வினால் உறுதி வாய்ந்த நபிமார்கள் பட்டியலில் அற்புதமான பலசாலியானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னதுக்காக ஒரு அரசாங்கத்தை எதிர்த்தார், கொடுங்கோலனை எதிர்த்து நின்றார்கள், மிகப்பெரிய துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். கொலை குற்றத்தினால் ஊரை விட்டும் ஓட வேண்டிய நிர்கதி ஏற்பட்டது. ஈஜிப்ட் எகிப்தில் இருந்து மதாயினுக்கு பயணப்படுகிறார்கள், மதீனுக்கு. அந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். வாழ்விடம் இன்றி, குடும்பம் இன்றி, ஒரு குற்றவாளியாக தலைமறைவாக வாழ வேண்டிய ஒரு போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த வரலாற்றை அல்லாஹ் அப்படியே பேசிட்டு வர்றான். அவரு அடிச்சாரு, செத்து போயிட்டான். அடிச்சாரு, சொல்லுங்க, ஆமா, கொலை செய்யணும்னு என்ன இல்ல, ஒரு குழப்பவாதியை அடித்தார், இறந்து போயிட்டான். ஆனா
அவருடைய சூழ்நிலை. போகிற வழியிலே அவருக்கான எதிர்காலம் உறுதியற்றது. எங்க போவோம், எங்க தங்குவோம், நம்முடைய உணவு என்ன, எதிர்காலம் என்ன, இப்படி போயிட்டு இருக்கிற ஒருவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். ஆடு மேய்க்கிற இடையர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கான நீர் புகட்டுகிறார்கள். இது பண்டைய காலம். இன்ன வரைக்கும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கிணறு இருக்கிறது. கடுமையான முறையில் பாறைகளை அகற்றி நீரை வெளியேற்றி ஆடுகளுக்கு நீர் புகட்ட வேண்டும். அந்த கூட்டத்தின் ஓரத்தில் 2 பெண் பிள்ளைகள் தங்கள் ஆடுகளை வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தூரத்தில் ஒரு எதிர்காலம் குறித்து பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கிற ஒரு, எப்படி சொல்றது, ஒரு அகதியாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னதான் நடக்கும்? நீர் புகட்டப்பட்டது. பாறையை மீண்டும் கிணற்று மேல் வைத்து மறைத்து விட்டு அந்த ஆட்டு இடையர்கள் அவர்களுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார்கள். மெதுவா போறாங்க. ஏமா இங்க நிக்கிறீங்க? இது ஒரு மூமினுக்கான யதார்த்தமான ஒரு உணர்வு. நம்ம கேட்போமா இல்லையா? நைட்டு 10 மணி அல்லது ஒரு 11 மணி ஏதாவது ஒரு பெண் பிள்ளைகளை தனியாக நிற்பதை பார்த்தால் ஒரு உணர்வு வரும். ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? வாகனம் இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? யாராக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வியை வைக்கிறார்கள். ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? அந்த 2 பெண் பிள்ளைகளும் சொன்னாங்க, நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம், ஆடு மேய்க்கிறோம், எங்களுடைய தந்தைக்கு கண் தெரியாது, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நாங்கள் தான் இருக்கிறோம், ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு ஆட்டுக்கு நீர் கொடுப்பதற்கு இங்கு வருவோம். ஆண்கள் பலசாலிகள் பாறையை அகற்றி நீரை எடுத்து தங்களுடைய ஆடுகளுக்கு கொடுத்து விட்டு போய் விடுவார்கள். எங்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய ஆடுகள் குடித்தது போக எஞ்சி இருக்கிற அந்த மிச்ச தண்ணீர் எங்கள் ஆடுகளுக்கு கொடுத்து நாங்கள் அழைத்து செல்வோம். இதுதான் தினசரி வாழ்க்கை. அப்படியா? பரிதாபம் எழுகிறது. அடுத்து என்ன? ரொம்ப பலமான மனிதர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பாறையை அகற்றினார், நீரை இறைத்து கொடுத்தார், ஆடுகள் நன்கு நீர் குடித்தது, அந்த பெண்கள் வேகமாக வீடு போய்விட்டார். குர்ஆனுடைய வரலாற்று செய்தி. தந்தை கேட்கிறார், இன்னைக்கு நேரமா வந்துட்டீங்களா, என்ன காரணம்? நாங்கள் ஒரு நல்ல மனிதரை பார்த்தோம். இந்த நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கான அளவுகோல பிறருக்காக செயல்பட தூண்டும் உணர்வுகள். பணம் இருக்கு, பதவியில் இருக்காரு, ஊர்ல பெரிய விஐபியா இருக்கிறாரு, இதல்ல. பிற உயிர்களுக்காக இறக்கப்படுகிறவர்கள் நல்லவர்கள். அந்த பெண்கள் அப்படித்தான் சொன்னாங்க. அப்படின்னா அவருக்கு நாம ஏதாவது கௌரவப்படுத்தணுமே. காரணம், இந்த இரக்க குணம் உடைய இந்த எண்ணம் எல்லா மனிதர்களிடத்திலும் வந்துவிட்டால் சுபிட்சமான வாழ்க்கை மனித சமூகத்திலே வந்துவிடும். பிறருக்காக வாழுதல், அடுத்தவர்களின் சிரமங்களை கொஞ்சமேனும் பங்கெடுத்துக் கொள்ளுதல். அப்ப ஒரு பெண்ணு சொன்னாரு, சரி அவரை வழியில பார்த்தேன், நான் வேணா போய் கூட்டிட்டு வர்றேன்னு. இந்த வரலாற்றையும் குர்ஆன் தொடர்ந்து சொல்லுகிறது. அந்த பெண்மணி வந்தார், அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. போகும் இடம் இல்லையே. நல்ல மனிதர்களுக்கும் நல்ல சேவையாளர்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பு. அவங்க எந்த இடத்துல அவங்களுடைய அந்தஸ்து உயரும் அப்படின்னு தெரியாதல்லவா? ஒரு அகதியாக அமர்ந்திருக்கிற அந்த பெண் வந்துட்டார். எங்களுடைய தந்தை உங்களை அழைத்து வர சொன்னார். முகவரி தருகிறான் ரப்புல் ஆலமீன். ஏமா என்ன பிரச்சனை? இல்ல, உங்களை பத்தி நாங்க அத்தாட்ட சொன்னோம், அந்த நல்ல மனிதரை அழைத்து வாருங்கள் சொன்னாங்க. சரிம்மா, எனக்கு வழி தெரியாது, நீ போ, வழிகாடு. அப்படியே பயணிக்க குர்ஆன்ல அல்லாஹ் இந்த செய்தியும் சொல்லுகிறான். திடீர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டு சொன்னாங்க, அம்மா நீ பின்னாடி வா, எனக்கு பாதை காட்ட வேண்டும் அல்லவா, பின்னாடி வந்து கல்ல எடுத்து போட்டுக்கிட்டே வா. அதாவது இப்ப சொன்னா கூகுள் மேப் வழிகாட்டிக்கிட்டே வா. அது சில நேரத்தில் கிணத்துக்குள்ளே எல்லாம் இறக்கி விட்டுரும், அதை நம்ப முடியாது. ஒரு ஒழுக்க உயர்ந்த பண்பாட்டையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல மனிதர்களுடைய நாகரிகத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். கூப்பிடுறாங்க, ஒரு பெண் வழிகாட்டி கொண்டு போகிறார். அவரை பார்த்த வண்ணம் நடக்கிற பொழுது எண்ணங்கள் மாறுபடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கான தீர்வை தந்தார்கள்.
அம்மா நீ தயவு செஞ்சு பின்னாடி வா, எனக்கு கல்லிருந்து வழிகாட்டு, நான் வீடு வந்து சேருகிறேன். போய் சந்தித்தார்கள், பேசினார்கள். அந்த தந்தை கேட்டார், நீங்க யாரு? தன்னுடைய செய்தியெல்லாம் சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், நானும் இறை தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். என்ன ஒரு ஊருக்கு அல்லாஹ் அனுப்பினா, எதற்கு அனுப்பினா தெரியுமா? எடை மோசடி செய்கிற ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு அல்லாஹ் அனுப்பினார். பாருங்க, பிறருக்கு உதவும் எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருகிறார். இப்ப 2 பேரை சந்திக்க வச்சுட்டானா, பிறகு அவரு சொல்றாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், என் வீட்டிலேயே இருந்து ஆடு வைக்கிற வேலையை பாருங்க, அந்த பெண் பிள்ளைகள் வேண்டாமே. சரி, தங்கும் இடம், தொழில். ஒரு அகதிக்கு, நிர்கதியானவர்களுக்கு அல்லாஹ் அடுத்த வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்துகிறான்? யாருக்கு போறது, எங்கே கேட்கறது வேண்டாம், நீங்கள் பிறருக்காக இறக்கப்படுங்கள். கொஞ்சமாச்சு, குறைஞ்சபட்சம் பாவமே அப்படிங்கிற எண்ணமாவது எழுதணும் ஒரு மூமியினுடைய பண்பாடு. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறார்கள். 10 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறார்கள். கடைசியில் ஒரு நாள் அந்த குடும்பத் தலைவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் 2 மகள்கள்ல ஒரு பிள்ளை நீ கட்டிக்கீங்களே. சரி, மார்க்க சட்டம் என்னன்னா முதல்ல கல்யாணம் பேச்சு எடுத்தா மகர் எவ்வளோன்னு சொல்லணும். நம்ம இன்ன வரைக்கும் சொல்றது இல்லையே. அது கேட்ட கோவம்லாம் பண்றாங்க. அதெல்லாம் மகர்லாம் எப்படி சொல்றது, சொல்ல முடியாது. 300 ரூபாய் எழுதிக்கீங்க. மகர் ஒரு பெண்ணுக்கான வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தீர்வு. சொன்னார், என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. சரி, ஒரு வேலை செய்யுங்க, இந்த ஆடு மேய்ப்பதையே கூலி தரணுமா இல்லையா, அதை நான் மகராக கொடுக்கிறேன். 10 ஆண்டு ஆடு மேய்ப்பது மகர். அதற்கு பகரமாக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். மணமுடிக்கிறார்கள். மனைவி அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு திரும்புகிறார்கள். அல்லாஹ் நபித்துவத்தை தருகிறான். மிகப்பெரிய இறை தூதராக எகிப்தினுடைய பிராவுனை எதிர்த்து களம் கண்டு வரலாற்றில் பேசப்படுகிற நபி. இந்த வரலாறு ஏன் சொல்லப்படுது தெரியுமா? யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டுங்கிறத கொஞ்சமாவது சமூக அக்கறை, சமுதாயத்தின் மீது இரக்கம், பாவப்பட்டவர்களுக்காக, தேவையுடையவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக மனம் கலங்குதல், களத்தில் இறங்குதல், உங்களுடைய சொந்த வாழ்க்கையை அது அபிவிருத்தியாக்கும். இந்த வரலாற்றை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அல்லாஹ் நமக்கு நடத்துகிறார். பெருமானார் குறித்து எவ்வளவு பேசுகிறோம் இல்லையா? நபித்துவத்தின் நிழலில் அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையை பெருமானாருக்கு எது அடையாளப்படுத்தியது அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் நல்ல திடகாத்திரமான இளமை பருவத்திலே ஹிஸ்புல் ஃபுதூல் என்ற இயக்கத்தில் சேர்ந்து தன் நகரம் அதாவது மக்கா நகரம் திருடப்படுவதை தடுத்தார்கள். அரசியல்ல குதிச்சாங்க பெருமானார். சமூக சேவை தான, நியாயமான நேர்மையான அரசியல். கைம்பெண்களுக்காக களம் கண்டார்கள். விதவைகளுக்காக உதவி முகாம்களை நடத்தினார்கள். அனாதைகளை ஆதரித்தல் என்ற ஒரு தளத்தில் தன் போன்ற இளைஞர்களோடு பயணப்பட்ட போது மக்கா நகர் முழுவதும் முஹம்மத் என்ற இளைஞர் அறியப்பட்டார். விளைவு என்ன தெரியுமா? அந்த சமூக சேவையில் தொடங்கிய பெருமானாரின் வாழ்வு நபித்துவத்தில் முடிகிறது. இந்த நபி மாத்திரம் கியாமத்து வரைக்குமான நபி என்ற அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். பெருமானாருக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் எக்ஸ் நபிமார்கள். அப்படின்னா முன்னாள் நபிமார்கள். அவங்கள மரியாதை செய்வதோடு மார்க்க முடித்துக் கொள்கிறது. இப்ப உட்கார்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி தானே, அப்ப நம்ம ஜீசஸை பின்பற்றலாமே? கிடையாது, கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி தானே, மோசஸை பின்பற்றலாமே? கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி தானே, பண்டைய வேதங்களை, தோராவை படிக்கலாம், பைபிளை படிக்கலாம்? கூடவே கூடாது. நபிமார்கள் இறை தூதர்கள் என்ற மரியாதையோடு இந்த மார்க்கம் அவர்களுக்கு அந்தஸ்து கொடுத்து முடித்து வைக்கிறது. பெருமானாருக்கு மட்டுமே நிரந்தர நபி,
கியாமத்திலேயும் கியாமத்திற்கு பின்னரும் மர்மையிலேயும் இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான ஒரு காரணியை தேடி பார்த்தால் அல்லாஹ் சொல்றான், அந்த சமூக சேவையில் இருந்த ஆர்வம். எனக்கு என்ன, என் வீடு நல்லா இருக்கு, நான் நல்லா இருந்தா போதும், என் வண்டி சேஃப்டியா இருக்கு, நான் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வினாடி திரும்பி பார்க்கிறோம். நேற்று 78வது சுதந்திர கொண்டாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஒரு நர்ஸ் செவிலியருக்கு சாதனை விருது கொடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பொற்கிழியும் தந்து பாராட்டுதலை தெரிவிக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, வயநாட்டு பேரிடர் ஏற்பட்டு மக்கள் உயிர் நிறைய பலியாகி நிர்கதியாக அந்த காட்சிகளை திரும்ப ஒரு முறை பார்த்தால் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லையே. வினாடி பொழுதில் கனமழை, வெள்ளப்பெருக்கம், இருந்த சுவடுகளே இல்லாமல் மக்கள் காணாமல் போய்விட்டார்கள். வேடிக்கை பார்க்கிற உலகத்திற்கு மத்தியிலே ஒரு பெண்ணாக, ஒரு நர்ஸாக கயிறை கட்டிக்கொண்டு உயிர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சாகசத்தை நிகழ்த்தினார். அதில் அந்த பெண் எந்த விளம்பரத்தையும் தேடிக்கொள்ளவில்லை. யாரோ ஒருத்தர் எடுத்த வீடியோ வைரல் ஆச்சு, அது நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவியது. ஒரு பெண் நர்ஸாக, செவிலியராக, பிற உயிர்களுக்காக ஆபத்துகளை உணராமல் களம் காணும் போது அல்லாஹ் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கிறான்? எதிர்பாராத அந்தஸ்துகளும் பொருளாதார வாழ்வும் அவர்களுக்கு உயர்வுகளும். இது ஈமானில் ததும்புகிற பண்பு என்பதைத்தான் குர்ஆன் சொல்லுது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் கடமை ஒரு அடியான் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதோடு இஸ்லாம் முடிந்து விட்டது என்பது அல்ல. சில உயிர்களுக்காக கொஞ்சமேலும் இறக்கப்பட வேண்டும். அதுல குறிப்பா வளர்ந்த நாடுகள் நாம சொல்றோம், எதை எடுத்தாலும் சைனா, ஜப்பான் இப்படி சொல்றோமா இல்லையா? அங்கு வாழ்க்கை தொடங்கும் அந்த குழந்தை பிராயத்திலிருந்து எல்லா பயிற்சிகளையும் பள்ளிக்கூடத்திலே கொடுக்கிறார்கள். பூகம்பம் ஏற்பட்டா தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், நிலநடுக்கம் ஏற்படுகிற பொழுது எடுக்க வேண்டிய முடிவு என்ன, திடீரென்று மின்சாரம் பாய்கிற பொழுது அதிலிருந்து பாதுகாப்பு, இதெல்லாம் விழிப்புணர்வு. இதை தாண்டி நம்ம பெண்கள் சமூகம் இன்னைக்கு டாக்டர்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. 2 தான் நாட்டில் நடக்குது. ஒன்னு, கும்பல் கும்பலா ஹோட்டல்ல போய் திங்கிறாங்க. 2வது, அதே கும்பல் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிறாங்க. பொருளாதாரத்தினுடைய சம பங்குகளில் பாதி உணவு விடுதிகளிலேயும் பாதி மருத்துவமனைகளிலேயும் அவ்வளவு நோய்களை சுமந்து கொண்டு சோம்பேறிகளாக ஒரு தலைமுறைகள் மாறி வருகிற நேரத்திலே கொஞ்சமேனும் பிற உயிர்கள் படுகிற அவஸ்தை, பாதிப்பு, அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள், இடையூறுகள், ஒரு மூமின் அதான் பெருமானார் சொன்னாங்க, பக்கத்துல ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறான் என்ற நிலை தெரிந்து கொண்டு வயிறு முட்ட சாப்பிடுவான், மூமினாக இருக்க முடியாது என்று சொன்ன சமூகம் அல்லவா இது? பெருமைப்படுகிறோம் இந்த உம்மத்தில் நாம் பிறந்ததற்காக. காரணம் என்னன்னா, இபாதத்துகளை தாண்டி ஒரு ததும்பல் எல்லோருக்குமே இருக்கும். ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்யணுமே. ஒன்றை யோசிக்கிறோம், நீங்க நாம வாழ்ற தமிழகத்தில் மட்டும் இருக்கிற சுமார் ஒரு 15,000 அல்லது 20,000 பள்ளிவாசல்கள். ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கு ஏறத்தாழ கோடிகளை தாண்டி விடும் இல்லையா? யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த சமூகத்திலும் போய் நிற்காமல், கடன் வாங்காமல், வெட்டி இல்லாமல் பள்ளிவாசல்கள் உயர்கிறது சொன்னா இந்த சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பு, ஏழையும் நடுத்தர மக்களும் பணக்காரர்கள் எல்லோருடைய பங்களிப்பில் பள்ளிவாசல்கள் உருவாகி என்ன அது தந்ததுன்னு பார்க்கும் போது எங்கெல்லாம் பெரும் சோதனைகள் ஏற்பட்டதோ. இதுல 2 நபர்கள் பேசு பொருளாக இந்த வயநாட்டு அந்த நிவாரணங்களில் இன்றளவும் விழுகிறார்கள். ஒன்று, அந்த கொடூரமான நிகழ்வு அந்த மக்களுக்கு ஏற்படும் போது சில உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது இல்லையா? அது என்னன்னு அவங்க சொல்லும் போது, அந்த நடுராத்திரியில இமாமு மைக்க போட்டு பயங்கரமா மழை பெய்யுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ. எப்பொழுதுமே பாங்குக்காக தட்டப்படுகிற மைக்குகள் சில வேளை பொதுமக்கள் இதை விட பெரிய சேவை என்னங்க இருக்கும்? என்ன சேவை இருக்கும்? எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் அந்த பள்ளிவாசலுக்கு
ஷஹீதாகிவிட்டார். ஆனால் பல உயிர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நன்றி செலுத்துகிறது. மீட்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்ட இடம் எது சொல்லுங்க? எது? ஆமா, ஏன்னா இந்த பள்ளிவாசலில் இந்த பகுதிக்கு நீ வரக்கூடாது, இங்கு வந்தால் நீங்கள் தீட்டாகிவிடும் அப்படிங்கிற அளவுகோலெல்லாம் இல்லாதனால தொழுகையை விட மிக முக்கியம் அந்த உயிர்களுக்கான பாதுகாப்பு. இது எங்கே தொடங்கியது தெரியுமா? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களங்களை எதிர்கொள்ளுதல் என்பது ஒரு நிர்பந்தமான நிலை. பெண்களை சொன்னாங்க, உங்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை, உங்களுக்கு ஜிஹாது ஹஜ்ஜு தான். ஆனால் அந்த இரக்க குணத்தை பெருமானார் பயன்படுத்தி கொண்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைக்கு ஒரு சஹாபி வந்த பொழுது அவர் பேத்தியை கையில வச்சிருக்கிறாரு. நாட்டினுடைய ஜனாதிபதி பேத்தியை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிறாரு. சொன்னார், பரவாயில்லையே, குழந்தைகள் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறீர்கள். ஒரு ஜனாதிபதியாக ஒரு தாத்தாவாக அவர் சொல்றாரு, ஆமா ஆமா, இதுகளை வளர்த்து என்ன ஆக போகுது? தூரத்தில் இருக்கிறத பக்கமாக்கி காமிப்பார்கள், பக்கத்தில் இருப்பதை தூரமாக்கி விடுவார்கள். அதாவது பெண்களால் எழுகிற குடும்ப பிரச்சனைகளை இப்பயே புலம்புறார். இந்த சஹாபி சொன்னார்கள், ஜனாதிபதி அவர்களை நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ், அதாவது குடும்பத்தை உடைச்சிருவாங்க, சேர வேண்டிய குடும்பத்தை உடைச்சிருவாங்க, சேரக்கூடாத குடும்பத்தை சேர்த்திடுவாங்க. இதுதான் இவர்களுடைய இயல்பு அப்படின்னு நொந்துக்கிறாரு இந்த அருமைக்குரிய சஹாபி. அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இப்படி சொல்லக்கூடாது. இந்த பெண்கள் யார் தெரியுமா? இந்த பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு தாயாக, உங்களுக்கு மனைவியாக, உங்களுக்கு மருத்துவச்சியாக ஒரு பெண், அவர் பயணிக்கிற இடம் வரை ஒரு ஆண் பயணிக்க முடியாது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு நடைமுறை இருக்கு, அந்த சட்ட சிக்கல்களை கூட நாம் விளங்குவதற்கு முயற்சிக்கல. இன்னைக்கு ஆண் மருத்துவர்கள் அதிகம், பெண் மருத்துவர்கள் குறைவு அப்படிங்கிற நிலையில ஒரு மூமினான ஒரு பெண்ணை ஒரு ஆண் மருத்துவர் பிரசவம் பார்க்கலாமா? சொல்லுங்க. நீங்க மனம் அனுமதிக்குமா? வேறு வழி? நாம தான் படிக்க வைக்கல, நரசா கூட இல்லையே, வேறு வழி? அந்த ஆண் மருத்துவர் தான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் போகும் வழி என்ன? அதெல்லாம் கூடாது, ஹராம், மனைவி தொடக்கூடாது, அது பிரசவம் ஆன ஆகட்டும், இல்லைன்னா மௌத்தா போகட்டும், அப்படியா? மார்க்கம் ஒரு சட்டத்தை அருமையாக முன்வைக்கிறது. வேற வழி இல்லை. நிர்பந்தம்னு சொன்னா அந்த கணவன் அருகில் இருந்து கொண்டு ஒரு ஆண் மருத்துவர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். காலத்தின் கட்டாயம், சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய ரசூல் பெண்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான செவிலியர்களை அவர்களே உருவாக்கி வைத்திருந்தார்கள். பெருமானாருடைய காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு சஹாபாக்கள்ல ஒவ்வொரு பட்டியலா வருது. முதல் ஆசிரியர் யார்? குர்ஆன் இறங்கியதை போலவே குர்ஆன் ஓதக்கூடிய சஹாபி யார்? முதல் செவிலியர், ஒரு நர்ஸாக பணிபுரிந்தவர் யாருங்கும் போது வரலாறு சொல்றது ருவைபிதா அப்படின்னு ஒரு சஹாபி பெண்மணி. எந்த அளவுக்கு இந்த பேரு பிரபலம் சொன்னா, இஸ்லாமிய நாடுகளில் இந்த பெண்ணின் பெயரால் நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, தெருக்களுக்கான பெயர் இருக்கிறது. யார் இவர்? இவருடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்தார். தந்தைகிட்ட இருந்து படிச்சுக்கிட்டாங்க. அந்த கால மருத்துவ முறைகள் எப்படி இருந்திருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்களில் தவறாமல் ஒரு முகாமை அமைத்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாஷையில சொன்னா ருவைபிதா ஹாஸ்பிட்டல் அப்படிதான் பேரு. போர்க்களங்களில் காயம்பட்டவர்களுக்கு அந்த பெண்மணி சிகிச்சை வழங்குவார்கள். இங்க இந்த சட்டங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு பெண் ஆணுக்கு மருத்துவம் செய்யலாமா? பெண்ணுக்கு பெண் செய்ய வேண்டும், ஆணுக்கு ஆண் செய்ய வேண்டும். நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்டால் உயிர் காக்கும் பணியிலே பார்க்க ரொம்ப எளிமையான வழிகளை சொல்லுது. உங்கள் பெண்களை கூட, ஏன்னா ஹஜ்ரத் முஆவியாவுக்கு அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்ன வார்த்தை இதுதான். இந்த பெண்களை மட்டும் நீங்க வெறுத்தீங்கன்னா ஒரு ஆணும் பலகீனமான அல்லது வயோதிகமான காலத்துல உயிர் வாழ முடியாது. அவள் சில நேரங்களில் தாய்க்கு தாயாக இறங்கி வந்து அவள் செய்கிற பணிவிடை தான் நம்மை வாழ வைக்கிறது இல்லையா?
ஒரு பெண்ணு சாகசம் புரிஞ்சிட்டாரு, அரசு விருது கொடுத்தது அப்படி அல்ல. ஒரு சமூகத்தினுடைய பாரம்பரியம் அதுதானே. அந்த அடுத்த சின்ன விஷயம் தான், ஒரு மொஹல்லால ஒரு பெண் ஜனாசாவாயிருச்சு. பெண்களே அவர்களை குளிப்பாட்டி அந்த கண்ணியத்தோடு அடக்கத்திற்கான ஏற்பாட்டை செய்யலாம் அப்படிங்கிற வழியில இன்னைக்கு நம்ம தோர்த்திருக்கிறோங்கிறதா உண்மை. கூப்பிடு அந்த அம்மா கூப்பிடு, அந்த அம்மா 700 ரூபாய் கேட்குதுங்க, வேண்டாம். இது எவ்வளவு பின்தங்குதல், எவ்வளவு பின்தங்குதல். ஆண்களுக்கு எல்லா உபகாரங்களும் எல்லா நேரத்திலேயும் எப்படியாவது அது கிடைத்துவிடும். ஆனால் இந்த பெண் என்ற பாலினத்தின் வேறுபாட்டில நீங்க போய் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஜனாசா குளிப்பாட்ட முடியுமா? உடன் இருக்க முடியுமா? உடை மாற்ற முடியுமா? ஒரு சமூக கடமைக்கு கூட நம் பெண்களை நாம் தயார்படுத்தி வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தனை படங்களை வச்சிருந்தாங்க. பெண்கள் மரணித்தால் குளிப்பாட்டுவதற்கான ஒரு டீம், போர்க்களங்களில் காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான பெண்கள் குழு. என்ன இல்லை இந்த மார்க்கத்தில்? இதுக்கெல்லாம் மூலம் என்ன தெரியுமா? எனக்காக வாழ்வதை விட சமூகத்திற்காக கொஞ்சமேனும் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகும் போது குறைந்தபட்சம் ஏகப்பட்ட ஜமாத்துகள்ல எங்க பார்த்தாலும் பெண்கள் மதரசா இருக்கு, நிஸ்வான் இருக்கு, ஆலிமாக்கெல்லாம் ஆகிறாங்க. அவர்களுக்கு இந்த ஜனாசா குளிப்பாட்டும் பயிற்சிகளை கொடுத்து அது சமூகத்திலே பயன்படுத்துகிற சூழ்நிலைகள் உருவாக்கப்படல. திட்டங்கள்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் சாத்தியம். நம்ம அனுப்புவோமா? பக்கத்து வீட்டில் மௌத்தாயிருச்சு, அதெல்லாம் அந்த அம்மா மௌத்தாயிருச்சா, நீ ஒன்று பார்த்துட்டு வந்துரு. அந்த அம்மாவை அனுப்புவோம். நாம போய் நின்று அவர்கிட்ட கேட்போம், என்னாச்சு, நெத்த ஆஸ்பத்திரி போன வந்தாங்க, அவ்வளவுதான். நம்மளும் வந்துருவோம், அந்த அம்மாவும் வந்துடும். அங்க நின்று ஆரம்பத்தில் இருந்த இந்த பெண்ணை யாரெல்லாம் பார்க்கலாம், யார் பார்க்க கூடாது, அணிந்திருக்கிற அந்த உடைகளை எப்படி அகற்றுவது, அவர்களை குளிப்பாட்டுவதற்கான முறைகள் என்ன, அந்நிய ஆண்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது, மிகுந்த கண்ணியத்தோடு இந்த பெண் மையத்தை அடக்கத்திற்கு செல்லப்பட வேண்டுமானால் அங்கு வழிகாட்டுகிற, வழிநடத்துகிற, களம் காணுகிற பெண்கள் குழு இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, இருக்கணுமா இல்லையா? நாம உயிரோடு குளிப்பதை விட ஜனாசாவில் குளிப்பாட்டப்படுவதில் தான் அதிக தூய்மை அடைகிறோம். அதுல கை பதறுது, பார்த்தாவே பதறுது. சில பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆக்கப்பூர்வமாக ஒரு சமூகத்திலே ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி உயர் மரியாதை ஜனாசா. அதுல ஒரு பெண் குளிப்பாட்டுவதற்கு பயிற்சி எடுக்கிறாரு சொன்னா குறைவான சுத்தத்தோடு அவர் சொர்க்கம் அனுப்பப்படுகிற குற்றம். சொல்லுங்க, எவ்வளவு பேசுறான். ஒவ்வொரு ஜமாத்திலையும் இந்த கேள்வி எல்லாம் கேட்பான. ஓ மனைவிக்கு கடமை, என் மனைவிக்கு கடமை. எங்காவது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று. முஸ்லிம் மாணவிகள் நல்லா படிக்கிறார்கள், நர்சிங்க்கு நிறைய போறாங்க. சம்பாத்தியம் ஒரு பக்கம், சம்பாத்தியம் ஒரு பக்கம். மஸ்ஜிதுகள் முகாம்களாக பயன்பட்டதை போல பெருமானார் மருத்துவமனையாக மாற்றி இருக்கிறார்கள். சமூக பிரச்சனைகளை தீர்க்கிற இடமாக மாற்றி இருக்கிறார்கள். இன்னொன்று நான் கேட்கிறேன், நிறைய குடும்ப பிரச்சனைகள்ல பஞ்சாயத்துகள்ல ஜமாத்துக்கு வந்துடுறாங்க. சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துருது. எதிரில் கேட்கிறவரு ஆணாக இருக்கிறார், அவர்கள் சொல்ல தயங்குகிறார்கள். பல பிரச்சனைகள். அதனால பஞ்சாயத்தே மாறி போய் ஒரு பெண் பாதிக்கப்படுகிற, வஞ்சிக்கப்படுகிற நிலை எல்லாம் ஏற்படுது. நான் கேட்கிற குறைந்தபட்சம் இந்த சமூகத்தில் இருக்கிற, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அல்லது சமூக பணிகளில் களம் காணுகிற யாராவது 2 பேர் தங்கள் மனைவிமார்களுக்கு கவுன்சிலிங் பயிற்சி கொடுத்து, பெண்ணுக்கு பெண் உணர்வு தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்து வருது. இளம் வயசுக்குள்ள 19 வயசு தான் ஆச்சு, அது குழா கேட்டு வந்திருக்கு. அம்மா நீங்க அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு பேசுங்கம்மா. ஏதாவது ஒரு ஜமாத்தில் இந்த காட்சிகளை நீங்கள் கண்டு இருக்கிறீர்களா? சொல்லுங்க. நான் தெளிவா சொல்றேன், தலாக்கு, குலா இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கு எந்த ஜமாத்திற்கும் தகுதி இல்லை என்பதை மிக தெளிவா சொல்றேன். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து நாங்க முடிச்சு வச்ச அவ்வளவுதான். நீங்க செஞ்சு வச்ச காரியத்துல எத்தனை காரியங்கள் அநியாயமாக பிரித்து வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஏன்னா உனக்கு சட்டம் தெரியாது, உனக்கு லா தெரியாது, உனக்கு மார்க்கமும் தெரியாது, உனக்கு விளம்பரம். நான் பஞ்சாயத்து பண்ணேன், நான் தான் முடிச்சு வச்சேன். அல்லாஹ் அக்பர். ஒரு அவளையினுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லுமா? சின்ன விஷயம் நான் சொல்வது. ஒரு ஜமாத்தில ஒரு 5 பெண்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. இப்ப எல்லா பிள்ளைகளும் சைக்காலஜி படிக்கிறாங்க.
பைத்தியமா இருந்தாவன சொல்லுங்க. அது ஒரு நோய். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், எவ்வளவு பார்த்தாலும் சைக்காலஜி. நான் சொல்ல நீ முடிஞ்சடா, வைத்தியம் பார்த்தே கொண்டுருவாள். யாராவது ஒரு 5 பெண்கள் ஒரு ஜமாத்துக்கு இல்லையா? இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு தலாக்குகளா வரும்போது உளவியல் ரீதியாக அந்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்றக்கோ உபதேசங்கள் பண்றக்கோ, ஆமா வாழ்க்கைனா இப்படித்தாம 20 வயசுல விதவையாகிறது இந்த சமூகத்தில் எவ்வளவு கேலிக்கூத்தாக மாறிடுச்சு. 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் வேறு பாதைகளில் கொண்டு போய் விடுமா இல்லையா? ஆனா மார்க்கம் ரொம்ப தெளிவானது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொன்றுக்கும் இந்த பெண்கள் குழுக்களை வைத்திருந்தார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அகழ் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு நோயாளியாக வரும்போது பெருமானார் சொல்றாங்க, ஓய்பிதாவுடைய அந்த முகாமுக்கு கொண்டு போங்கள். பெண் மருத்துவர், ஆண் நோயாளி, நிர்பந்த மார்க்கம் அனுமதிக்கிறது. அவர்கள் நோயாளிகளுக்கு கட்டுப்போடுவார்கள், சிகிச்சை செய்வார்கள், அவர்களுடைய உடல்நிலையை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில நோயாளியாக ஆகி ஐசியூக்கு போகும்போது நம்முடைய டாக்டர் அந்த மெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் வருவார். அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பெண் ஒரு தாதியாக அந்த இரக்க குணத்தோடு நம்மை நன்றாக கவனித்துக் கொண்டு நோயிலிருந்து மீண்டு எழுந்து வரும் பொழுது ஒரு நன்றி பார்வையோடு அந்த பெண்ணை பார்ப்போமே, பாவமே இல்லைங்களா? சொல்லுங்க பாய். இப்ப அந்த இடத்துல காமம், ஆசை, இச்சை இதெல்லாம் வருமா? மகளாக தாயாக சொல்லுவோம், டாக்டர் வந்தாரு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, என்ன 10 நாள் பார்த்தது யாரு? ஏன் அந்த பிள்ளைக்கு கோபம் வராதா? உணவோட பெரிய தொந்தரவு, வணங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு டியூப் கழட்டி விட்டா அவ்வளவுதான். ஆனால் செய்யவில்லையே. நோயாளி தூங்குகிறார், அவள் தூங்காமல் அந்த ட்ரிப் ஏறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மாத்திரையை செலுத்துகிறார், காசு தான், பணம் தான், சம்பளம் தான். ஆனால் இந்த வேலையில் இருக்கிற சிரமம் உயிர் காக்கும்படியா இல்லையா? மோமீன்களே, அந்த குணத்துல உலகத்தில் ஜெயித்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள். நான் சொல்றது ரோட்டுக்கு வரணும் அப்படியெல்லாம் இல்ல. ஒரு மஹல்லாவிற்குள் பாவப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நமக்கு வசப்படுதுங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? ஒரு ஜமாத்தின் கீழே குறைந்தபட்ச இந்த சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட் இல்லையா, கொலஸ்ட்ரால், பெண்களுக்கு பெண்களை ஒரு 4 நர்சுகளை இணைங்கள் அந்த மஹல்லாவில் கவுன்சிலிங் கொடுப்பதற்கு. எவ்வளவோ தேவைகள், பேரிடர்கள் ஏற்படுகிற காலத்தில் தன் உயிரையும் துச்சமாக மதித்த ஒரு பெண் களமாடுகிற பொழுது வாழ்த்துகிற இந்த சமுதாயம், அப்படி ஒரு குழுவை நாங்கள் உருவாக்க தவறிவிட்டோமே. யோசிக்கணுமா இல்லையா? நமக்கெல்லாம் பேரிடர் வந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், கண்ண முடியல, சலாத்துல் ஜனாஸா போய்க்க வேண்டியது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு உயிர் துடிக்கிற பேராபத்துகள் தெரிஞ்ச வரலாறு தான். ஒரு சாதி தண்ணி எடுத்துட்டு போர்க்களத்துக்கு போறார். அவரு கடைசி சக்கராத்துடைய உச்சத்துல தண்ணீர் என்று கத்துகிறார். போன உடனே இந்த தண்ணி கொடுங்க, பக்கத்தில் சப்தம் வருகிறது, தண்ணி தண்ணி. அவரே சக்கராத்துல இருக்காரு, அவர் கை காமிக்கிறார், அவருக்கு கொடு. இது ஈமானுடைய பாடம். 7 நபர்களை தாண்டி என்னப்பா சக்கராத்தில் தண்ணி கொடுக்க போனா என்ன விட அவருக்கு கொடு, அவரோட அவருக்கு கொடு. இவர் யாருக்கு கொடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி பார்த்தா தண்ணீர் கேட்டவர்கள் எல்லோருமே வஃபாத்தாக இருக்கிறார்கள், ஷஹீதாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படி ஒரு உம்மத் அல்லவா இது, ஒரு சமூகம் அல்லவா இது. குறைந்தபட்சம் நான் சொல்றது இதுதான். தொழுகையில நிற்கும் போது பக்கத்துல ஒரு மூமி நிக்கிறாரு, கொஞ்சம் இடம் பண்ணி கொடுவோம், வாழ்க்கை விசாலமாகுங்கிறாங்களா. இப்படி எடுக்கிறது எவனும் வந்துடக்கூடாது. இந்த ஜும்மால நடக்கிற பெரிய தப்பு என்னன்னா, அவர் வருவார் 1:45 வந்தவன நேரம் ஒன்று செஞ்சுட்டு அப்படி பார்ப்பாங்க. டக்கு 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 டக்குன்னு தாண்டி முன்சப்புக்கு வருவார். உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே நாசமா போனவன, உருப்படாதவன, சைத்தான்கே பச்சா. பெருமானார் சொல்றாங்க, நீங்க ஹதீஸ தான் நான் சொல்றேன், சபைகளில் குறிப்பாக ஜும்மாக்களில் தாண்டி வருபவர்களை சைத்தான்னு பெருமான் சொன்னாங்க. நான் சொன்னேன்னா உடனே கூட்டம் போட்டுருவீங்க. அது எப்படி? ஆமா சைத்தான் தான். ஏன்னா உன் தோலை மிதிச்சுட்டு வரும்போது ஒரு மனசுல ஒரு சங்கடம் வருதா இல்லையா? சங்கடத்தை ஏற்படுத்துபவன் கடைசி இடத்துல உட்காருங்க, அல்லது உட்கார்றவங்க நெருங்கி உட்காருங்க. சைத்தானுக்கு இடம் தராதுங்கிறது பொருள் இதுதான். சைத்தானுக்கு இடம் தராதுங்கிறது ஆமா மிகப்பெரிய பண்பாட்டு சுரங்கமாக இஸ்லாம் நமக்கு நல்ல நெறிகளை வாழ்க்கையாக்கி தந்திருக்கிறது.
துக்கமும் வேதனைகளும் வந்த பிறகு பாடம் படிப்பதல்ல இஸ்லாம். எல்லாத்துக்கும் தயாராக மனித நேயத்தோடு இரக்க குணத்தோடு. எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நீச்சல் தெரியுமா, 4 உயிர்களை என்னால காப்பாற்ற முடியும். சில நேரங்கள்ல இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அவங்க கஷ்டத்துக்கு வாடகைக்கு தானே ஓட்டுறான். ஆனா அதிலும் ஒரு உயிர் அர்ப்பணிப்பு இருக்கு. இந்த உயிரை 3.5 மணி நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஒரு உயிர் காக்கப்படும் போது தன் உயிரை மறந்து தன்னை நம்பி இருக்கிற உயிருக்காக ஓட்டான் பாருங்க. சொர்க்கம் அவனுக்கு இலகுவாக கிடைத்துவிடும். சமூகம் குறித்த, சமூக சேவைகள் குறித்த பாடம் எடுக்க வேண்டிய சமுதாயம் அல்ல. பாடம் இருக்கிறது, படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த சமூகத்தை கொஞ்சம் மேலும் கவலையோடு அடுத்த தலைமுறைக்கு நாம் கட்டமைக்க வேண்டும். அதுல குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலேயும் ஆரோக்கிய விஷயத்திலேயும் பெண்களையும் ஒருமுகப்படுத்தி மார்க்கம் சொன்ன ஹிஜாபோடு அவர்களுக்கான பயிற்சிகளையும் நாம் தராத பட்சத்திலே பெரும் நஷ்டத்தை காலம் நமக்கு கற்றுத்தரும். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த எச்சரிக்கை உணர்வோடு வாழ்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.